உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துக்கள் சொல்கிறோம். இந்த நாளுக்குறோ தேவனுடைய வார்த்தையை கொண்டு வரும்படியாக பேசும்படியாக கர்த்தர் கொடுத்த இந்த தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்கேன். இந்த வேலையில கூட இந்த கேட்கிற யாவர் மேலும் தேவனுடைய வல்லமை இன்னைக்கு அளவில்லாமல் இறங்கி வரப்போகிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். அது கேட்டு போகிற வசனங்கள் எல்லா இடத்துலையும் தேவனுடைய விடுதலை வரக்கூடியதாக இருக்கிறது. தேவனுடைய வசனம் சொல்லி என் வசனங்களை அனுப்பி அவருக்கு அழிவிலிருந்து தப்பு வைப்பேன் என்று தேவனுடைய வசனம் நமக்கு சொல்லப்பட்டுகிறது. இதனால் கூட நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம போகும்போது, அவருடைய தியானத்துக்கு நம்ம போகும்போது, அவருடைய வார்த்தைகளை நம்ம கேட்கும் போது தேவன் உண்மையாக நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கா. இந்த வார்த்தைக்காக நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்கிற நேரத்தில் அன்பின் தேவனே உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, இந்த வெளியிலப்பா நீங்கள் எங்களோடு கூட இடைப்படுங்க. வேதத்தின் எல்லா மகத்துவங்களையும், வேதத்தின் எல்லா அன்றுவரே காரியங்களும் எங்களுக்கு தெரியப்படுத்த முடியாது நான் ஜெபிக்கிறையா. நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை கேட்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க ராஜா. வேதத்தில் இருக்க எல்லா காரியங்களும் எங்களுக்கு தெரியப்படுத்த முடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேலை எங்களோடு கூட பேசுங்க, எங்களோடு கூட கர்த்தர் இடைப்பட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அருமையான இந்த நேரத்தில் உங்களோடு மத்தியில் பேசவும், தேவனுடைய வார்த்தையை கொண்டு வரவும் ஆண்டவரை கிருபை கொடுத்ததுக்காக தேவனை நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் கூட உங்கள் மத்தியில் நான் கொண்டு வந்த வார்த்தைகள் என்னவென்றால், நம்ம எப்படி கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், எப்படி கர்த்தரை நம்ம ஆராதித்து அவரை துதிக்க வேண்டும் என்று வேதத்தில் யாரார்கள் அதிகமாய் துதித்து அவரோட சமூகத்தில் காத்திருந்தார்கள் என்று இன்னைக்கு நம்ம வேதத்தில் நம்ம பார்க்கலாம். ஆராதிக்கிற மக்களை பார்த்து தேவனுக்கு மிகவும் பிரியமானதா அவர் நேசிக்கக்கூடியவர். ஆண்டவர் சொல்றார், இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதிகளை அவர்கள் சொல்லி வருவார்கள் என்று தேவன் நம்மளை அழைத்தவராக இருக்கிறார். இப்போ பாருங்க, இஸ்ரேல் ஜனங்க தன்னை அடிமதனத்தில் இருக்கும்போது அந்த இடத்துல போய் மோசே அனுப்பி தேவன் அந்த இடத்துல பார்வோனுக்கு முன்பாக சொல்லுகிற காரியம் என்னென்றால், இந்த ஜனங்களை விடுவீங்க, இவர்கள் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று தேவன் அந்த இடத்துல அந்த இஸ்ரேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வந்ததை நம்ம பார்க்கிறோம். இவர்கள் ஜனங்களை தேவனை ஆராதிக்க வேண்டும், தேவனை துதிக்க வேண்டும் என்று தேவன் அந்த இடத்தையும் அந்த சூழ்நிலையை மாற்றக்கூடிய தேவனாக இருக்கிறார். அப்போ வேதத்தில் இந்த ஆராதனை என்றது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. அப்போ நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை தடவை நம்ம ஆராதிக்கிறோம், எத்தனை தடவை தேவனை நம்ம துதிக்கிறோம், எத்தனை தடவை நம்ம கர்த்தரோடு கூட பேசுகிறோம் என்று நம்ம சற்று நேரம் நம்ம பார்க்க வேண்டும். அப்போ தேவனுக்கு மிகவும் பிடித்த காரியம் என்னென்றால் ஆராதனையும் ஜெபமும் நம்ம கொண்டு வரும்போது தேவன் பெரிய காரியங்களை நம்மளுடைய மத்தியில் அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார். பாருங்க, ஒரு பக்தன் தாவீது என்ற ஒரு மனுஷன், அவர் பார்க்கும்போது அந்த சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 119 வாசிக்கும் போது 164 அந்த வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது தாவீது ஒரு தடைக்கு அவர் எத்தனை தடவை ஆராதிக்கிறார்னா 7 தடவை போய் கர்த்தருடைய ஆராதிக்கிற ஒரு மனுஷனாக காணப்படுகிறார். ஒரு தடவை 2 தடவை, ஒரு நாளைக்கு 7 தடவை கர்த்தரை போய் அவர் ஆராதிக்கிற ஒரு மனுஷனாக காணப்பட்டார், துதிக்கிற ஒரு மனுஷனாக காணப்பட்டார். அப்போ தாவீதுடைய வாழ்க்கையில நீங்க எல்லாம் பார்க்கும்போது அதிகமாக சங்கீதங்கள் எழுந்தினவர், அநேகமாக கர்த்தரை துதிக்கிற ஒரு மனுஷனாக அவர் காணப்படும் போது அவருக்கு உள்ள என்ன இருந்தது என்று பார்க்கும்போது ஒரு ஆராதனை அவருக்குள்ள இருந்ததா இருக்கிறது. இப்ப பாருங்க, நம்ம இன்னைக்கு நம்மளுக்கு ஆண்டவர் எவ்வளோ நேரத்தை நம்மளை கொடுத்துக்கிறார், நாட்களை கொடுத்துருக்கிறார். ஆனா நம்ம எத்தனை நேரம் நம்ம தேவ சமூகத்துல உட்காந்து ஜெபிக்கிறோம், எவ்வளவு நேரம் நம்ம கர்த்தருக்காக காத்திருக்கிறோம், எவ்வளவு நேரம் அவருடைய பிரசனத்தை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம் என்று நம்ம சற்று நேரம் நம்ம யோசித்து நம்ம பார்க்கிறவர்களா நம்ம இருக்க வேண்டும். இந்த பக்தன் சொல்ல, ஒரு நாளைக்கு அவர் 7 தடவை போய் கர்த்தரை அவர் துதிக்கிறவராக இருக்கிறார். 7 டைம் அவர் போய் என்ன பண்ணுகிறாரு, அதை மிஸ் பண்ணாம, அந்த நேரத்தை தவறாம கர்த்தரை போய் அவர் துதிக்கிறவராக, தேவனின் முகத்தை பார்க்கிறவர்களா அவர் இருக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ தேவன் இப்படியான காரியங்கள் எல்லாம் தேவன் என்ன பண்ணுகிறாரு, அவர் செயல்படுத்துகிறவராக இருக்கிறார். பாருங்க, அதே சங்கீதத்தில் 119 அதிகாரத்துல அதுல நீங்க வாசிக்கும் போது 62வது வசனம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கும்போது, அவர் மத்திய ராத்திரியில இரவுல அவர் எழுந்து என்ன பண்ணாராம், கர்த்தரை அவர் துதிக்கிறவராய் மாறினாராம் மத்திய ராத்திரியில. அப்ப அந்த ராத்திரியில அவர் என்ன பண்றாரு, கர்த்தரை
துதிக்கிறவராய் செய்கிறவராக இருக்கார். அதே சங்கீதத்தில் 155 அதிகாரம் 17 இந்தியாவில் சொல்லப்பட்டுகிறது. அவர் அந்தி சந்தி மத்தியானம் நேரத்தில் அவர் என்ன பண்ணாராம்? கர்த்தரை துதிக்கிறவராய் மாறினாராம். அவர் துதிக்கிறவராய் மாறினாராம். அப்போ அந்த நேரத்தில் நம்ம பார்க்கும்போது தேவன் எல்லாவற்றிலும் நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். ஆனால் நம்ம எப்படி கர்த்தரை ஆராதிக்கிறோம், எப்படி அவரை வர்ணிக்கிறோம்? ஒவ்வொரு நாளும் அவரை நம்ம வர்ணிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவனை துதிக்கிறவராக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவரை பார்த்து நம்ம செயல்படுகிறவராக இருக்கணும். தாவீதுடைய வாழ்க்கையெல்லாம் நீங்கள் பாருங்க, அவருக்குள்ள எப்போதும் ஒரு வீணை வைத்து கொண்டு எப்போதும் அவர் ஒரு ஆராதிக்கிற மனுஷன், ஆராதனைக்கு இருக்குன்னு சொல்ல முடியும். அப்படியாக கர்த்தரை வர்ணித்து எதையும் பார்க்க மாட்டார், யாரையும் பார்க்க மாட்டார். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தையும் ஆராதனையும் அவர் நேர்ச்சியாக கொடுக்கிறவராக இருந்தார் தாவீது. அப்போ தாவீது ஒரு நாள் கூட அவர் கர்த்தரை ஆராதித்து அவர் அந்த காடு பகுதிகளில் அவர் இருக்கும்போது அவருக்குள்ள நடந்த சம்பவங்கள் பார்க்கும்போது ஆராதிக்கிற மனுஷனுக்கு கர்த்தர் தைரியத்தை கொடுக்கிறார். ஆராதிக்கிற மனுஷனுக்கு ஆண்டவர் பலனை தருகிறவராக இருக்கிறார். அப்ப பாருங்க, தாவீதுடைய வாழ்க்கையில கூட அவன் நன்றாக ஆராதிக்கிற ஒரு மனுஷன். அவருக்குள்ள பார்க்கும்போது ஒரு நாள் அவர் சிறு வயதில் இருக்கும்போது ஒரு பால சிங்கம் அவரை ஒரு ஆடை கக்கும்படியாக சாப்பிடும்படியாக வரும்போது அந்த சிங்கத்தை போய் என்ன பண்ணுகிறார்? அடித்து அந்த வாயை கிழிக்கிறவராக இருக்கிறார். அதையும் கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு? பலனை தரக்கூடியவராக இருக்கார். ரெண்டாவது தாவீதுடைய வாழ்க்கையில ஒரு கரடி வருகிறது. அந்த கரடியின் வாய்க்குள்ள என்ன பண்றாரு? அடிச்சு போடுகிறவராக இருக்கார். ஒரு சிறு பையனுக்கு எப்படி இந்த பலன் வந்தது? எப்படி இவ்வளோ ஒரு சிங்கத்தை ஜெயிக்க முடியாத, ஒரு கரடியை ஜெயிக்க முடியாத? அப்படி என்றால் அவரோட தனிப்பட்ட முறையில அவர் எப்படி கர்த்தரை துதித்து கொண்டிருப்பார், எப்படி கர்த்தரை ஆராதித்து கொண்டிருந்திருப்பார், எப்படி அவர் தேவனுக்குள் இருந்திருப்பார் என்றதான் நம்ம பார்க்க வேண்டும். ஆராதிக்கிற மனுஷனுக்கு தேவன் தைரியத்தை தேவன் தருகிறார், பலனை தருகிறார், கர்த்தர் தருகிறார். அப்போ இந்த ஆராதனையில இன்னொன்று கூட நடக்கிறது. தாவீது தன்னை போய் சவுலுக்கு முன்பாக அவர் பாடுகிறவராக இருக்கார். அதை வீணை வைத்து அவர் வாசிக்கும் போது சவுலுக்குள்ள இருந்து பிசாசிகள், அசுத்தாவிகள், பிசாசிகள் அது ஓடினதா இருக்கிறது. பாருங்க எப்படியாப்பட்டது. அப்போ இன்னைக்கு இவ்வளோ நாள் வரைக்கும் நம்ம கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்கோம், துதிக்கிறோம், பண்றோம். நமக்குள்ள ஒரு அசைவுகள் உண்டாக வேண்டும். நம்ம ஆராதிக்கிற தேவன் நம்மளை எல்லாவற்றிலும் தப்பு வைக்கிற தேவனா இருக்கிறார். நம்ம துதிக்கிற ஏசப்பா, நம்ம ஆராதிக்கிற நம்முடைய சர்வ வல்லமையான தேவன் நம்மளை எல்லாத்தையும் தப்பு வைக்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில பார்க்கும்போது நம்ம ஆராதிக்கும் போதே அற்புதங்கள் நடக்கக்கூடியதா இருக்க வேண்டும். நம்ம ஆராதித்து கர்த்தரை துதிக்கும் போதே கண்ணில்லாத கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஒரு புதிய பிரசனத்தை நம்ம பார்க்கக்கூடியவர்களா நம்ம இருக்க வேண்டும். ஆராதனை இன்னைக்கு அநேக பேர் ஆராதிக்கிறாங்க, அந்த ஒரு அசைவும் கிடையாது, ஒரு பிரசனமும் கிடையாது, அப்படியாக இருக்கக்கூடியதா இருக்கிறது. அப்போ நம்ம ஜீவன் உள்ள தேவனை ஆராதிக்கிறோம், நம்ம உண்மை உள்ள தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். ஜீவனோடு உயிரோடு இருக்கிற சர்வ வல்லமையான தேவனை ஆராதிக்கும் போது அந்த ஆராதனையில கர்த்தருடைய வல்லமை அதிகமா இருக்க வேண்டும். நம்முடைய ஜெபங்கள்ல தேவ பிரசனம் வல்லமையாக காணப்படக்கூடியதா இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனை நாமும் மகிமைப்படுவதாக நேரத்துல அப்போ வேதத்துல பார்க்கும்போது இன்னும் பார்க்கும்போது அநேக பேர்கள் கர்த்தரை ஆராதித்து துதித்தவர்கள் இருக்கிறார்கள். நீங்க பார்க்கும்போது தானியேல் அவரு ஒரு நல்ல ஒரு ஆராதிக்கிற ஒரு மனுஷனாக காணப்பட்டார், துதிக்கிற ஒரு மனுஷனாக காணப்பட்டார். நீங்க தானியேல்ல நீங்க 6வது அதிகாரம் 10வது வசனத்தை அந்த 10வது வசனத்துக்கு கீழெல்லாம் நீங்க வாசிக்கும் போது அதுக்குள்ள இருந்து நீங்க பார்க்கும்போது அவர் போய் எருசலேமுக்கு முன்பாக தவறாம 3 வேளையும் அவர் முழங்கால நின்று அவர் ஜெபித்தவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் ஜெபம் பண்ணவராக இருக்கிறார். அதே போல அவரை ஒரு நாள் ஒரு பெரிய சிங்கத்தின் குகையில் அவரை எடுத்துன்னு போய் போடுறாங்க. அப்போ அங்க இருக்கிற அந்த ராஜா பேசக்கூடிய காரியம் என்னென்றால், உன்னை ஆராதிக்கிற தேவன், உன்னை எல்லாத்திலையும் உன்னை தப்பு வைக்கிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் என்று. பாருங்க, அந்த இடத்துல அந்த ராஜா அந்த இடத்துல அவர் எப்படி எந்த நிலையில இருந்தாலும் அவர் கர்த்தரை துதிக்கிறதை கற்றுக்கொண்டார், அவர் ஜெபிக்கிறதை கற்றுக்கொண்டார். அப்போ இந்த ஜெபம், இந்த துதி என்னும் போது நம்மளை என்ன பண்ணுகிறாரு? தேவன் நம்மளை என்ன பண்றாரு? எந்த ஒரு ஆபத்திலிருந்தும் நம்மளை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார்.
ஆபத்துகள்ல இருந்து நம்மளை காப்பாற்றுகிறவரா இருக்கிறார். நம்ம மேல நிந்தைகள் போராட்டங்கள் வந்தாலும் அதுல இருந்து நம்மளை விடுவிக்கிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். நம்மளை ரட்சிக்கிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். நம்மளை காப்பாற்றுகிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். அப்போ என்று நம்ம பார்க்க வேண்டும். அதே போல இன்னும் அநேக பேர்கள் கர்த்தரை துதித்து அவர்கள் வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்குது. லூக்கா எழுதின சுவிசேஷத்துல நீங்க 2வது அதிகாரத்துல அதுல 26, 27 நீங்க வாசிக்கும் போது அன்னாள் என்ற தாயார் அங்க இருக்கிறாங்க. அவங்க பார்க்கும்போது அவர்கள் 7 வருஷத்தை தன கணவருக்குள்ள வாழ்றாங்க. 7 வருஷம் தான் கணவருக்குள்ள வாழ்ந்து அவங்க மிக வயசு சென்றவர்களா இருக்காங்க. ஆனா 38 வருஷம் அவங்க என்ன பண்றாங்க, ஓயாமல் உபாசம் எடுத்து ஜெபித்து கர்த்தரை ஆராதித்து கொண்டிருந்தாங்க என்று வேதத்துல நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய ஆலயத்துல அவங்க காத்து கொண்டிருந்தாங்க என்று வேத வசனம் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ இன்னைக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம கர்த்தரை ஆராதிக்கிறோம், அவரை வர்ணிக்கிறோம், அவரை துதிக்கிறோம் என்று நம்ம பார்க்க வேண்டும். இன்னைக்கு நம்ம எழுந்து இன்னைக்கு ஒரு நாளெல்லாம் நம்மளுக்கு டைம் இருக்கு. நம்ம எந்த அளவுக்கு நம்ம தேவனுக்கு இடத்தை கொடுக்குறோம், எந்த அளவுக்கு நம்ம நேரத்தை கொடுக்குறோம் என்று நம்ம யோசித்து நம்ம பார்க்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். அப்போ அந்த இடத்துல பார்க்கும்போது இந்த புதிய ஏற்பாடுல அந்த அன்னாள்ன்றவங்க அப்படியாக தன்னை வாழ்க்கையை கர்த்தருக்காக அர்ப்பணித்து ஜெபத்திலையும் ஆராதனையிலும் அவர்கள் தரித்திருந்தார்கள். தேவனோடு கூட தொழுந்து கொண்டிருந்தாங்க. அப்படியாக இருக்க வேண்டும். இப்படியெல்லாம் செயல்படும் போது என்ன ஆகிறது என்றால் நம்முடைய காரியங்கள் அது வாய்க்க பண்ணுகிறதா இருக்கிறது. அப்போ வாய்க்க பண்ணுகிறதா இருக்கு. அப்போ அந்த ஆராதனைக்குள்ள நம்ம என்ன பண்ண வேண்டும், முற்றிலுமாக போகக்கூடியவர்களா நம்ம இருக்க வேண்டும். அப்போ இந்த இடத்துல இன்னும் வேதத்துல அநேக பேர்கள் கர்த்தரை ஆராதித்திருக்கிறாங்க, துதித்திருக்கிறாங்க, ஜெபித்திருக்கிறாங்க. அவங்களோட வாழ்க்கையெல்லாம் நீங்க எடுத்து பாருங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தவரா இருக்கிறார். பெரிய பெரிய மகத்துவமான அற்புதங்களை கர்த்தர் செய்தவரா இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடக்கக்கூடியதா இருக்க வேண்டும், துதிகள் நடக்கக்கூடியதா இருக்க வேண்டும். தேவனிடத்தில் ஆராதிக்கிறவர்களா நம்ம இருக்க வேண்டும். அப்ப பார்க்கும்போது வேதத்துல இன்னைக்கு முதல் கர்த்தரை ஆராதித்து துதித்தவர் தொழுந்து கொண்டவர் யார் என்று பார்க்கும்போது அவர் ஆபிரகாமா இருக்கிறார். இந்த ஆபிரகாம் பார்க்கும்போது இந்த 22வது அதிகாரத்துல இது ஆதியாகமம் 22வது அதிகாரத்துல 5வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது அதுல சொல்ற, நானும் என் பிள்ளை அண்டனும் போய் நான் கர்த்தரை தொழுந்து கொண்டு நான் வருகிறேன் என்றார். பாருங்க, அந்த இடத்துல நீங்க அந்த வசனத்தெல்லாம் நீங்க கீழே வாசித்து நீங்க பார்க்கும்போது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு பெரிய ஒரு காரியம். அந்த இடத்துல வாக்குத்தத்தமாய் பெற்ற ஈசாக்கு தன்னை பலிக்கு கொண்டு போகிறார். தன்னை ஈசாக்க பலிக்கு கொண்டு போகும்போது அந்த இடத்துல பார்க்கும்போது ஈசாக்கு ஒரு தடவை கேட்கிறாரு, அப்பா இந்த இடத்துல வெறுவிருக்கு ஆடு எங்க பலி கொடுக்கணும். அப்போ அந்த இடத்துல ஒண்ணுமே பேசாம போகக்கூடியவரா இருக்க. அந்த இடத்துல அவரும் அவங்களோட பிள்ளையாண்டும் போய் என்ன பண்றாங்க, முதல் கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கிறாங்க, ஆராதித்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரியா மலைக்கு அவங்க கடந்து போகிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஈசாக்கு அந்த இடத்துல அவங்க பிள்ளைய பலி கொடுக்க வேண்டும். ஒரே பிள்ளை, அன்போடு வளர்த்த ஒரு பிள்ளை, மோனாலும் இருந்து அந்த பிள்ளைய கர்த்தர் ஆண்டவர் கொடுத்த ஒரு பிள்ளை. அந்த பிள்ளைய தேவன் கேட்கிறாங்க, அந்த பிள்ளைய பலி கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார் ஆபிரகாம், ஆயத்தமா இருக்கிறார். அதுக்கு முன்பாக என்ன பண்ணுகிறார்னா அவர் போய் கர்த்தரை துதித்து தொழுந்து கொண்டு துதித்து குடும்பமாக அவர் என்ன பண்ணுறார், ஒரே மலைக்கு போகிறார். அப்போ அந்த இடத்துல இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த கத்தியை அந்த பிள்ளை மேல போடணும், பலி கொடுக்க வேண்டும். அந்த இடத்துல ஆண்டவர் பேசுகிறார், பரலோகத்தின் தேவன் பேசுகிறார், என் பிள்ளை ஆண்டன் மேல நீ என்ன பண்ணாத, கத்தி நீ போடாத என்றார். அவ்வளவுதான், அந்த இடத்துல நடந்தது காரியம் அதுதான். பாருங்க, நீங்க நன்றாக பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவும் ஆடு இருக்கு, அது பலி கொடுறார். அந்த நேரத்துல ஒண்ணுமே கிடையாது. அந்த இடத்துல தேவன் உருவாக்குறவரா இருக்கார், செயல்படுத்துகிறவரா இருக்கிறார். அதான் நம்மளோட சர்வ வல்லமையான தேவன் ரட்சகர் இயேசு ராஜா நம்மளோட கர்த்தரா இருக்கிறார். அவருக்கு நம்ம எவ்வளவுதான் நன்றி சொன்னாலும் போதாது. அப்போ ஆபிரகாமுக்கு பாருங்க, இந்த ஆராதிக்கிற மனுஷன் கர்த்தருக்கு கொடுக்கிற ஒரு மனுஷனா கூட மாறுகிறான். அவர் சொந்த பிள்ளை என்று கூட அவன் பாராமல் கர்த்தருக்கு கொடுக்க அவன் ஆயத்தமானான். ஏன்னா ஆபிரகாமுக்கு தெரியும், இந்த ஈசாக்கு இல்லைன்னா எனக்கு 100 பேரை ஆண்டவர் கொடுக்க சர்வ வல்லமையான தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்ற அந்த நிச்சயம் இருக்கிறது. அப்போ ஆராதிக்கிற மனுஷன் எப்போதும் என்ன பண்ணுகிறான், நல்ல கொடுக்கிற ஒரு மனுஷனா மாறுகிறான். தேவனுடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய ஊழியங்களுக்கும் கொடுக்க
கொடுக்கிற ஒரு மனுஷனா மாறுகிறார். அப்ப இந்த ஆராதனை நமக்குள்ள இருக்கும்போது, இந்த ஆராதனை கிஃப்ட் நமக்குள்ள வரும்போது நம்ம என்ன பண்ணுகிறோம்? கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கும் போது, அவருடைய வர்ஷிப் பண்ணும்போது அவருடைய பிரசன்னமே நமக்குள்ள இறங்கக்கூடியதா இருக்கிறது. அவருடைய தெய்வீக அந்த வல்லமை நமக்குள்ள இறங்கக்கூடியதா இருக்கிறது. அப்போ அந்த தெய்வீக அந்த வல்லமை இறங்கும் போது நம்ம என்ன பண்ணுகிறோம்? அந்த ஜாய்க்குள்ள, அந்த சந்தோஷத்துக்குள்ள நம்ம போகும்போது கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுகிறார்? சில காரியங்களுக்குள்ள தேவன் அனுப்பக்கூடியவராக இருக்கிறார். அப்போ முதல் கர்த்தரை ஆராதித்து துதித்த ஒரு மனுஷன் இருக்கார், ஆபிரகாமா இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில பூமி பொறுக்கும் ஆசீர்வாதங்களை கர்த்தர் உண்டாக்குனவராக இருக்கிறார். அப்போ நம்மளோட வாழ்க்கையில எந்த கஷ்டமான சூழ்நிலையாகட்டும், எந்த மாதிரி வேதனையான சூழ்நிலையாகட்டும், நம்மளுடைய வாழ்க்கை பிரச்சனையா மாறும் போது, நம்மளோட வாழ்க்கையில ஒருவேளை உங்களோட வாழ்க்கை எந்த சூழ்நிலையில இல்லை கடும் பிரச்சனையில ஏதோ ஒரு நம்மளுடைய வாழ்க்கை நீ மாட்டிக்கொண்டு தவித்து கொண்டிருக்கும் போது நன்றாக போய் கர்த்தரை ஆராதித்து துதித்து ஜெபித்து பாருங்க. உங்களுடைய எல்லா காரியங்களும் மாறக்கூடியதா இருக்கு. உங்களுடைய சூழ்நிலை எல்லாமே மாறக்கூடியதா இருக்கிறது. இது தேவனுடைய வசனம் நம்மளுக்கு என்ன பண்ணுகிறது? சொல்லக்கூடிய காரியமா இருக்கு. அப்போ வேதத்துல இன்னும் ஒரு நபரை குறித்து நம்ம பார்க்கும்போது அவர்களும் நன்றாக ஆராதித்து துதிக்கிற ஒரு மனுஷனாக காணப்பட்டார்களாம். பாருங்க, நீங்க அப்போஸ்தலர்ல நீங்க வாசிக்கும் போது 16வது அதிகாரம் 25 அதுல 26வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, அந்த வசனத்து கீழ் வசனத்தெல்லாம் நீங்க வாசிக்கும் போது அங்க பவுலும் சீலா அவங்க என்ன பண்ணுறாங்க? அவர்களை அடித்து நொறுக்கி என்ன பண்றாங்க? ஒரு பாய மரத்துக்குள்ள அவர்களை கட்டி வைத்திருக்கிறாங்க. இப்போ அந்த கட்டி உடம்பெல்லாம் ஒரு உடம்பெல்லாம் காயும். அந்த இடத்துல காயத்தில் அந்த இடத்துல வைத்திருக்காங்க. கை கால் கட்டப்பட்டிருக்கு, எல்லாமே கட்டப்பட்டிருக்கு. ஆனால் அவங்களோட வாய்கள் மட்டும் என்ன பண்ணல? கட்டப்படல. அந்த நள்ளிரவுல அவங்க அந்த பாதி நைட்டில் அவங்க என்ன பண்ணுறாங்க? கர்த்தரை துதித்து அவர்கள் அந்த இடத்துல ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. துதித்து ஜெபித்து அந்த இடத்துல ஆராதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல அந்த ஜெயில் கைதியா இருக்க அந்த சுப்பாய் அந்த இடத்துல இருக்கிறவன் அவன் பார்த்து கொண்டிருக்கிறான், இதை கவனித்து கொண்டிருக்கிறான். இவர்கள் அந்த இடத்துல கொஞ்ச நேரம் அவங்க கர்த்தரை ஆராதிக்கிறாங்க, துதிக்கிறாங்க. அந்த இடத்துல ஜெபிக்கிறவங்களா மாறுறாங்க. அவங்களோ ஒரு வேதனைக்குள்ள இருக்கிறாங்க, அவங்களோ உடம்பெல்லாம் காயப்பட்டிருக்காங்க. ஒரு பக்கம் அவன் செங்கலியால அவங்கள கட்ட வைத்திருக்கிறாங்க, சிறைசாலைக்குள்ள போட்டிருக்காங்க. அதனாலும் என்ன பண்ணல, அவங்க எந்த நிலையில இருந்தாலும், எந்த சூழ்நிலையில இருந்தாலும் ஒருத்தரை அழைக்க அவர்கள் கற்றுக்கொண்டார்கள், ஒருத்தரை துதிக்க அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். அவர்களை பாருங்க, யாரும் போய் எந்த மனுஷங்க அவங்க எக்ஸ்கியூஸ் கேட்கல. என்னை விடுவீங்க, எனக்கு காயமா இருக்கு, எனக்கு வலியா இருக்கு, என்னை காப்பாற்றுங்கன்னு யாருக்கிட்டையும் போய் கேட்கல. 1%. ஆனா தேவனுக்கிட்ட போய் அவங்க முறையிட்டவர்களா இருக்கிறாங்க. தேவன்கிட்ட போய் அவங்க என்ன பண்ணாங்க? ஏசப்பாவை பார்த்து அவரோட முகத்தை பார்த்து அவரை துதிக்கும் போது, அவரை ஆராதிக்கும் போது அந்த நேரத்திலே கர்த்தர் செய்த அற்புதங்கள் ஒன்றல்ல, பெரிய அற்புதத்தை அந்த இடத்துல கர்த்தர் செய்கிறார். அந்த இடமே பூகம்பம் ஆகப்பட்ட மாதிரி இருக்கிறது. நிலநடுக்கம் உண்டானது போல இருக்கு. எல்லா சிறைசாலை அந்த சங்கிலிகள் அறுக்கப்பட்டது. அங்க இருக்கிற எல்லா செங்கலி அந்த கதவுகள் எல்லாமே திறக்கப்பட்ட அந்த இடமே ஒரு அசைவு அந்த இடத்துல உண்டானதா இருக்கிறது. பாருங்க, அவருக்கு 2 பேர் கர்த்தரை துதிக்கும் போதே அந்த இடமே அசைக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டுகிறது. அவருக்கு ரோம தேசத்தை கட்டி வைத்திருக்கிறார். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர்கள் எப்படியாவது தப்பித்துக் கொள்ளுவாங்க என்று பார்க்கும்போது ரொம்ப பலமாக, ரொம்ப பலத்தோடு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? கை காலெல்லாம் கட்டி போட்டிருப்பாங்க. அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது அவர்களுக்கு 2 பேரும் துதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல தேவனுடைய மகிமை இறங்கி வரக்கூடியதா இருக்கிறது. இப்போ இவங்க ஆராதித்தாங்க, துதித்தாங்க. ஒண்ணு இவங்களுக்கு விடுதலை உண்டானது. அந்த காயத்திலிருந்து விடுதலை, அந்த செங்கலிலிருந்து விடுதலை, கட்டப்பட்ட அந்த காரியங்கள்லேருந்து விடுதலை. எல்லாத்துலேயும் பவுலுக்கு ஆண்டவர் விடுதலையை கொடுத்தவராக இருக்கிறார். வெறும் இவங்களுக்கு மட்டும் ஆண்டவர் விடுதலை கொடுத்து அனுப்பல. ஆனால் அந்த இடத்துல ஆராதனை அந்த இடத்துல நடந்து கொஞ்ச நேரத்துக்குள்ள இப்படி நடந்தது. ஆனால் அதுக்கப்புறம் அந்த இடத்துல அவன் கேட்டுக்கொண்டிருந்த மனுஷன் மேல அந்த ஆராதனை, அந்த வல்லமை அவன் மேலேயே இறங்கக்கூடியதா இருக்கிறது. அவனும் என்ன பண்ணுகிறான்? தன்னை பட்டயத்தை எடுத்துக்கொண்டு நாங்கள் சாங்கலாம் என்று போகும்போது பவுல் அந்த இடத்துல அவர் பேசக்கூடியவராக இருக்கிறார். அப்போதே அந்த மனுஷனுக்கு, அந்த இடத்துல இந்த காவல் காத்து கொண்டிருந்த மனுஷனுக்கு, அந்த இடத்துல அந்த ஜெயிலில் காவல் காத்து கொண்டிருந்த மனுஷனுக்கு உடனே ஆண்டவர் அந்த இடத்துல அவனுக்கு ஒரு ரட்சிப்பை கர்த்தர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார்.
அவ்வளோ சுலபமாக அந்த ஜனங்கள் வீட்டுக்கெல்லாம் கொண்டு போக மாட்டாங்க. ஆனால் தேவன் அவனுக்குள்ள அந்த ஆராதனை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே தேவன் அந்த மனுஷனை தொட ஆரம்பித்து பவுல் அவன் வீட்டுக்குள்ளே போகிறார். அவன் வீட்டுக்குள்ளே எடுத்துக்கொண்டு போகிறாங்க. அப்போ அந்த இடத்துல பார்க்கும்போது அந்த ரோம தேசத்தில் இருக்கிறவங்கெல்லாம் எப்படி இந்த காரியம் நடந்தது என்று அவங்கள ஆச்சரித்து பிரமித்து பார்க்குறாங்க. கர்த்தர் செய்கிற காரியம் பாருங்க, ஆராதிக்கிற காரியங்கள்ல ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறவங்களா இருக்கிறாங்க. நீங்க ஆராதிக்கும் போது, உங்களோட வீட்டுக்குள்ள நீ ஆராதிக்கும் போது, உங்களோட கிராமத்துக்குள்ள ஆராதிக்கும் போது, அங்க இருக்கிற அந்தகாரத்தின் வல்லமைகள், அங்க இருக்கிற சில சத்துருடைய கிரிகள்லாம் உடைக்கப்பட்டு, எந்த மனுஷன் எப்படி ஒரு பாவத்தில் இருந்தாலும் துன்மார்க்கத்தில் இருந்தாலும் உன்னுடைய ஆராதனையை கேட்டு அவன் ரட்சிக்கப்படுகிறவனா இருக்கிறான். அவன் தேவனோடு கூட வருகிறவனா இருக்கிறான். அல்லேலூயா. இந்த ஆராதனை, நம்ம கர்த்தரை துதிக்கிற இந்த ஆராதனைக்கு முன்பாக அது எது ஒன்றும் என்ன பண்ண முடியாது, நிற்கவே முடியாது. அந்த இடத்துல அவருக்கு 2 பேர் துதிக்க ஆரம்பிச்சாங்க. அவ்வளோ பெரிய காரியங்களை செய்தார். அதே தேவன் தான் நம்ம கூட இருக்கிறார். அதே ரட்சகர் தான் நம்ம கூட இருக்கிறார். அதே தேவன் தான் நம்மளை நடத்துகிறார். அதே தேவன் தான் நம்மளை எல்லாத்துலேயும் முன்னேறி செல்ல கர்த்தர் போய்கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ நம்ம எந்த இதில் இருக்கிறோம்? இன்னைக்கு இன்னும் நம்ம வேதனைகளை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோமா? இன்னும் நம்மளோட கஷ்டங்களை நம்ம பார்த்து கொண்டிருக்கோமா? இன்னும் நம்ம வியாதிகளை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோமா? இன்னும் ஆகலை என்று நம்ம வாழ்க்கையில முடிவோடு இருக்கிறோமா என்று நம்ம ஒருவேளை சிந்தித்து பார்க்கணும். இதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம், அப்போது சன்னிதானத்துல போய் தன்னை மறந்து கர்த்தரை துதிக்கவும், கர்த்தரை தொழுந்து கொள்ளவும், அவருக்கு ஜபிக்கிறதுலையும் எல்லாத்துலேயும் கர்த்தர் கிருபை செய்கிறவராக இருக்கணும். நம் தேவனை துதிக்கிறவராக இருக்க வேண்டும். துதிக்கிறவர்களா நம்ம மாற வேண்டும். ஜெபிக்கிறவர்களா நம்ம மாற வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு, குடும்பத்தில் எல்லாரும் பிள்ளைகள் எல்லா ஆராதனை வீரர்களா எழும்ப வேண்டும். நம்முடைய குடும்பம் எழும்ப வேண்டும். எல்லாருக்கும் தேவன் கொடுத்துக்கிறார். கொடுக்காத ஒன்றுமே இல்லை. எல்லாத்தையும் தேவன் செய்தவர். செய்யாத ஒன்றுமே இல்லை. எல்லாத்தையும் செய்திருக்கிறார். அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். தேவனை நம்ம மகிமைப்படுத்துகிறவர்களா இருக்கலாம். நீங்க உண்மையாக உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க நேரத்தை வீணாக்காதீங்க. ஒரு நாளைக்கு எப்படியாவது 2 தடவை கர்த்தரை துதிக்கிறவர்களா, 3 தடவை கர்த்தரை துதிக்கிறவர்களா நம்ம எழும்ப வேண்டும். கர்த்தருக்கு எழும்ப வேண்டும். எழும்பும் போது கர்த்தர் நிச்சயமாக நம்மளை யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கா. இந்த வார்த்தைகளை கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வெளியில தேவன் நம்மளோடு கூட பேசினதுக்காக நன்றி செலுத்துகிறேன். நம்ம கண்களை மூடி செபிக்கலாம். தேவனே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். என் ஜீவனுள்ள தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். எப்படியெல்லாம் கர்த்தரை ஆராதித்தார்கள், அவர்கள் எப்படியெல்லாம் கர்த்தரை துதித்தார்கள் என்று நம்ம வேதத்தை நம்ம பார்க்கிறோம். ஆராதிக்கிற மனுஷனுக்கு ஆண்டவரே பலனை தருகிறீர், தைரியத்தை தருகிறீர். ஆண்டவரே ஆராதிக்கிற மனுஷனை எல்லா சூழ்நிலையும் காப்பாற்றுகிறீர். ஆராதிக்கிற மனுஷனுக்கு எந்த போராட்டங்கள் வந்தாலும் அதுல இருந்து கர்த்தர் விடுதலையாக்குறீர். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இந்த 4 வசனங்களை கேட்டோம். அந்த வசனத்தின்படி போக எங்களுக்கு கிருபை செய்யுங்க டாடி, கிருபை செய்யுங்க டாடி, கிருபை செய்யுங்க டாடி. இயேசுவின் நாமத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.